ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை விருந்து. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ வவ்வால் மீன் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை வாஷ் பண்ணிட்டேன். மிளகாத்தூள், உப்பு, சோள மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் புளி தண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லெமன் கூட எடுத்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் ஃபஸ்ட் நம்ம போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். நான் இந்த மிளகாத்தூள் எப்படி அரைச்சேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சதுனால அதுக்கு ஊற வச்ச புளி தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ புளி தண்ணிக்கு பதில் நம்ம லெமனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃபிஷ்ஷை போட்டு மசாலாவை நல்லா தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி தடவிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அந்த மசாலாலாம் உதிராமல் நல்லாயிருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே வச்சிடலாம். ஸோ 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் தோசைக்கல் போட்டுட்டேன். 2 ஸ்பூன் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே மிதமான தீயில் மீனுங்களை போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம உடனே திருப்பிடணும். ஃபுல்லாக ஒரே பக்கத்தில் வேக வைக்கக்கூடாது. கொஞ்சமாக மறுபடியும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மேலே. மிதமான தீயில் வைக்கும்பொழுது தான் அந்த மசாலாலாம் உதிராமல் அது கரெக்டாக வேகும். நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அந்த வாசனைக்காக தூவிக்கிறேன். லேசாக வந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், அந்த மசாலாலாம் பிரியாமல் அப்படியே ஒட்டியிருக்கு. இந்த சைடு வெந்தோடனே நம்ம மறுபடியும் இன்னொரு வாட்டி திருப்பி போடலாம். அப்போ தான் ஈக்குவலாக வேகும். ஸோ இப்போ இதை நம்ம வெந்துருச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.